குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றவர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே இருக்கு. முக்கியமா இதுல இந்த சமுதாயத்தினுடைய பங்கு அளப்பரியதுன்னே சொல்லலாம். என்னதான் நாம வளர்த்தாலும் கூட அவங்க வெளி உலகத்துல இருந்து கத்துக்கிறது தான் அதிகம். ஒரு நல்ல மாணவனை உருவாக்கும் போதுதான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுது. இப்படிதான் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தன்னுடைய பாட வேலையினுடைய இறுதியில மாணவர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. இதுல யாரு வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஜோடி காலணி நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா மாணவர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியோட தேர்வு எழுதினாங்க. கடைசியில பார்த்தா அவங்களோட விடைகளை பரிசீலிச்சு பார்த்தப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப சரியான விடைகளை எழுதியிருந்தாங்க. இப்போ அந்த ஆசிரியருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. இந்த பரிசை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சிந்திச்சுட்டு ஒரு பெட்டியில அவங்க எல்லாருடைய பெயரையும் ஒவ்வொரு தாளில் எழுதி சுருட்டி போட சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா அந்த பெட்டியில தன்னுடைய பேரை எழுதி போட்டாங்க. அதை பெட்டியை ஒரு குலுக்கு குலுக்கி ஒரு தாளையை எடுத்தாங்க ஒரு மாணவி. அதில் ஒரே ஒரு மாணவியினுடைய பெயர் இருந்துச்சு. அந்த மாணவிக்கு பரிசு வழங்கப்பட்டுச்சு. அந்த மாணவி தான் அந்த வகுப்புலேயே ரொம்ப ஏழ்மையான மாணவி. பல காலமாகவே தேஞ்சு போயிருந்த செருப்புகளை அணிஞ்சிட்டு வந்த அந்த மாணவிக்கோ எல்லையில்லா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வந்து நடந்த நிகழ்வை பற்றி கணவர்கிட்ட கண்ணீரோட சொல்லிட்டு இருந்தாங்க. கணவரும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாரு. ஆனாலும் அந்த ஆசிரியை வழக்கத்துக்கு மாறா தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் மீண்டும் மீண்டும் காரணம் கேட்க, நான் வீட்டுக்கு வந்து அந்த பெயர்கள் இடப்பட்ட அந்த பெட்டியில இருந்த தாள்கள் எல்லாம் பிரிச்சு பார்த்தேன். அதுல எல்லா மாணவிகளோடும் அவங்களுடைய பெயரை எழுதாம வகுப்புல இருந்த அந்த ஏழை மாணவியுடைய பெயரை தான் எழுதியிருந்தாங்க அப்படின்னு கண்ணீரோடு பதிலளிச்சாங்க. தன்னை விட அதிகம் தேவையில் உள்ள பிறர் மீது அக்கறை கொண்டு அவங்கள முன்னிலைப்படுத்தும் பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்ப்பது நமது கடமை. அப்போதாங்க இந்த சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமா உருவாக முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.